எவ்ரி எவ்ரி சாய்ஸ் வி மேக் தெர் இஸ் எ கான்சிக்வன்சஸ்ன்னார். ஓகேங்களா? வாட் வி மேக், அதாவது எந்த ஒரு நம்ம வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலுமே, மேனிஃபெஸ்டேஷன் இல்லை நம்ம அந்த மாதிரி பண்ணாலுமே அதோட விளைவுகள் எப்பயுமே இருக்கும். இப்போ என்கிட்ட நான் பணம் இல்லை, அப்புறம் நான் பணத்தை வந்து நான் நிறைய நான் வந்து வேணும், எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு பண்ணுறேன் அப்படின்னு வச்சுங்களேன். டெஃபினட்டாக அந்த பணத்தை வரும்போது அதோட கான்சிக்வன்சஸ் வரும் நமக்கு. அதனால விளைவுகள் கண்டிப்பாக வரும். ஒன்று. இப்போ உங்களுக்கு மெடிடேஷன் பண்ண பண்ண தியானம் பண்ண பண்ண என்னன்னா, முன்னாடி வந்து மைண்ட் லெவலில் இருக்கிற உங்களோட மைண்ட் லெவலில் இருக்கிற ஆசைகளா, இல்லை வந்து உங்களுடைய ஆத்ம லெவலில் இருக்கிற ஆசைகளா அப்படின்றத பார்க்கணும். இப்போ முன்னாடி என்ன பண்ணுவீங்க, பக்கத்து வீட்டில் கார் இருக்குது, அப்போ எனக்கும் கார் வேணும், அவங்க கிட்ட எனக்கு அது வச்சுருக்காங்க, அப்போ எனக்கும் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக நீங்கள் வந்து முன்னாடி அந்த ஆசைகளை வச்சுருப்பீங்க. அப்போ தியானம் பண்ண பண்ண என்னன்னா, எனக்கு இது உண்மையுமே தேவையா, அந்த அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கும். எனக்கு உண்மையுமே இது தேவையா, இந்த ஆசை வந்து அவங்க மூலியமாக வந்ததா, இல்லை எனக்கு இது தேவையா அவசியம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழ ஆரம்பிக்கும். அப்போ அந்த கேள்வி எழ ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து எனக்கு இருக்கிறது, எனக்கு என்னோட தேவைக்கு எனக்கு இது போதுமே, எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள் வேணும், எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு கேள்விகள் எழ ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் இந்தந்த விஷயம்லாம் வாங்கணும், இதெல்லாம் பண்ணணும் போது உங்களுடைய கோல்ஸ், உங்களோட குறிக்கோள்கள் வந்து சேஞ்ச் ஆகும் மெடிடேஷனுக்கு அப்புறம். ஒன்று. இப்போ அதாவது இன்னொன்று வந்து மெடிடேஷனுக்கு வந்தால் வந்து மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பை வந்து விட்டுடணும், அதாவது அப்படிலாம் வந்து எந்த இதுவுமே கிடையாது. இதுவும் இருக்கணும், அதுவும் இருக்கணும். ஸோ ரெண்டு விஷயங்களும் இருக்கணும். நீங்கள் வந்து மிடில் பார்த்து தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ உங்களுக்கு இதுவும் தேவை, அதுவும் தேவை. ஸோ சம்சாரா என் நிர்வாணா, நிர்வாணா என் சம்சாரா. நீங்கள் இங்கே தியானத்தை உட்காந்து பண்ணும்போது, தியானத்தை பற்றி பேசும்போது இந்த இந்த ஆன்மீக பாதையில் இந்த இதில் இருப்பீங்க. அதே சமயத்தில் இதுலேருந்து வர அந்த சாராம்சத்தை எடுத்துட்டு நம்மளோட சம்சார குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் வந்து எடுத்துட்டு அதை பண்ணுறீங்க. நீங்கள் போயிட்டு ஒரு விஷயத்தை இங்கே நம்ம இந்த இதுக்கு வரதே சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்காகவும் ஒவ்வொரு விஷயங்களும் போகிறதுக்காகவும் தான். ஓகேங்களா? ஏன் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த புவி இந்த உலகத்துக்கு வரோம் அப்படின்னும் போது, இப்போ உதாரணத்துக்கு பணம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத அனுபவிக்கணும், அப்படின்ற ஒரு அனுபவம் வேணும்னா, ஓகே, பணம் இருந்தால் எப்படி இருக்குது, அது எப்படி வேணா இருக்கலாம் அந்த அனுபவங்கள். ஸோ சில பேருக்கு அது வந்து நல்ல விதமான அனுபவம் இருக்கும், சில பேருக்கு வந்து ஒரு வேறு விதமான அனுபவம் இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் இமயமலையில் போய் உக்காந்துட்டு, ஓகே, இந்த அனுபவத்தை அங்கே எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அங்கே போய் கிடைக்காது. ரைட்? எனக்கு அந்த அனுபவம் அங்கே கிடைக்காது. இங்கே இருந்தால் தான் அந்த அனுபவம் கிடைக்கும். ஸோ அப்படின்னும்போது மெடிடேஷன் அப்படி இந்த லைஃப்பில் வந்து ரெண்டுமே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தப்பா ரைட்டா அப்படின்னா உங்களோட ஒவ்வொருத்தவங்களை பொறுத்து இருக்குது. ஏன்னா ரெண்டு விதமான கிரியேஷன் இருக்குது. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டெலிபரேட் கிரியேஷன், டிஃபால்ட் கிரியேஷன். ஒரு விஷயங்கள் உருவாகுது, தானே நடக்குது அப்படின்னா அதுவும், அதை தாண்டி வந்து அந்த விஷயத்தை, இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களை ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு இப்போதைக்கு பணம் இல்லை, காசு அந்த அளவுக்கு இல்லை, ஓகே, வரவாத பரவாயில்ல, எதாக இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இது இருக்கிறது பரவாயில்ல அப்படின்றது ஒரு விதமான மனநிலை. எது வந்தாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை இல்லை, எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை, இப்படி இல்லை, அந்த மாதிரி எது இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இருக்கிறத உள்ளதை படி எடுத்துக்கிறேன். இது ஒரு மனநிலை. இல்லை நான் எனக்கு எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி வேலை வேணும், எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ பணம் வேணும், எனக்கு இப்படி வேணும் இப்படின்றது. இப்போ ரெண்டாவது ஒரு விஷயத்துக்கு நான் போகும்போது நான் உருவாக்கணும் சில விஷயங்கள் அப்படின்னும் போது, அப்போ நான் உருவாக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எஸ், கான்சிக்வன்சஸ் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் சொன்னீங்க எஸ், நீங்கள் கான்சிக்வன்சஸ் உண்டு. இப்போ நான் வந்து இதை நோக்கி போகும்போது நீங்கள் டெஃபினட்டாக வந்து அந்த டிலே இருக்கும். நீங்கள் வந்து எனக்கு இப்படி போகணும் அப்படி, அப்போ உங்களுக்கு எது உங்களுக்கு கிளியராக வந்து அது கரெக்ட் கிடையாது, இது தப்பு தான் அப்படின்றது வந்து ரைட்டான பாத் கொடுக்கணும். அது மெடிடேஷன் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ மெடிடேஷன் போகும்போது ஓகே, எனக்கு அவசியம் இது தேவையா, எனக்கு 2 கார் தேவையா, இல்லை 3 கார் தேவையா, இல்லை நான் வந்து இது போகணுமா இந்த சைடு, எனக்கு வந்து இந்த இது தேவையா அப்படின்றப்ப அந்த கொஷின் உங்களுக்குள்ள எழ ஆரம்பிக்கும். அப்போ ஒரு ஒரு இன்ட்யூஷன் சொல்லக்கூடிய அந்த உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் சொல்லக்கூடிய உள்ளுணர்வு, அந்த உள்ளுணர்வு வந்து வர ஆரம்பிக்கும். உள்ளுணர்வு வந்து உங்களுக்கே பதில் சொல்லும், உங்களுக்குள்ள இருக்கிறது வந்து கைட் பண்ணும். தேவையில்லை இது, இந்த இது வேண்டாம். ஓகே. மைண்ட் சொல்லும், 3 குலாப் ஜாம் இருக்குது, சாப்பிடலாமே சூப்பரா. உள்ளுணர்வு சொல்லும், அதெல்லாம் வேணாம், எதுக்கு தேவையில்லாம சாப்பிட்ற, ஒரு ஃபீலிங் உள்ள இருந்து வரும், வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப அப்படியே சூப்பரான ஃபுட் எல்லாமே, உணவுகள் எல்லாமே இருக்கும், ஆனால் உங்களோட உணவு வேணாம், இது போதும் அப்படின்னு சொல்லும். அதுதான் இது. இந்த இடத்துல மட்டும் கிடையாது, உங்களோட எல்லா விஷயங்கள்ல இருந்தும் அந்த உள்ளுணர்வு வந்து வர ஆரம்பிக்கும். அந்த அவேர்னஸ் வர ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ நம்பர் ஒன், உங்களோட ஸ்ட்ரைட் இதுக்கு வந்து
மேனிஃபெஸ்டேஷன்றது தப்பு கிடையாது. மேனிஃபெஸ்டேஷன்றது வந்து அவங்கவுங்களோட விருப்பம் சார்ந்தது. உங்களுக்கு வேணுமா? எஸ் நீங்கள் பண்ணலாம். ஆனால் அதில் கான்சிக்வன்சஸ் டெஃபினட்டாக இருக்குது. பணம் அதிகமாக இருந்தால் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். டெஃபினட்டாக அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஈர்க்க ஆரம்பிக்கும். அதை வந்து ஆஹ், ஒரு ராபரியோ ஒரு திருடனோ இல்லை வர்றது அந்த ஒரு இதை வந்து பண்ணுறதும், ஸோ இது எல்லாமே அட்ராக்ட் பண்ணுறது ஒவ்வொரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்காக வந்து அது கெட்டது அப்படின்னு கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி என்ன மாதிரி அனுபவங்கள் நீங்கள் அதுலேருந்து நீங்கள் பெற விரும்புறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கடல்ல அலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த அலை வந்து ஒரு அலை வரும்போது அடுத்த அலை ரெண்டு மூணு அலை அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா மூணாவது அலை அப்படியே எல்லாம் ஒன்றா சேர்க்கும்போது அப்படியே பல மடங்காக இருக்கும். அது இன்னும் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, இப்போ எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இப்போ சமையல் பண்ணி எடுத்துட்டு வாங்க, எல்லாரும் சாம்பார் பண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறோம். வித்யா மேடம் சாம்பார் பண்ணி எடுத்துட்டு வராங்க, நீங்களும் சாம்பார் பண்ணி எடுத்துட்டு வரீங்க. அப்போ எல்லாருமே சாம்பார் பண்ணி எடுத்துட்டு வரும்போது அப்போ எவ்வளோ சாம்பார் சாதம் நமக்கு கிடைக்கும்? அதே மாதிரி தான் சிம்பிளான. ஸோ நமக்கு வந்து அந்த ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து நமக்கு நம்ம தனியாக உட்காந்து பண்ணும்போது பல மடங்கு எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது பல மடங்கு இருக்கும். நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்தும் பண்ணணும். ஒரு கூட்டு தியானம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அதெல்லாம் பயன்படுத்திக்கணும். தனியாக உட்காந்து பண்ணணும். அதுதான் வந்து செல்ஃப் டிசிப்ளின். அதாவது நம்மளை வந்து தன்னைத்தானியே நம்ம வந்து ஒரு டிசிப்ளின் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெறும் கூட்டு தியானம் மட்டும் தான் பண்ணுவேன். அதோட இப்போ நீங்கள் ஒரு 30 நிமிஷம் நம்ம பண்ணுறோம் தியானம் இன்னைக்கு, அதோட நான் போயிடுறேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கிடையாது. நேரம் 1 மணி நேரம் பண்ணுறதுக்கு பழக ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கும் போது தான் வந்து அந்த செல்ஃப் டிசிப்ளின்றது வந்து வர ஆரம்பிக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த இந்த ராம்நாயக்கன்பேட்டில் நடக்கிற அந்த தியான இயக்கத்துக்கு நிச்சயம் போகணும். எப்பப்பெல்லாம் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும். அங்கே வந்து எல்லா மெடிடேட்டர்ஸும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருவாங்க. எல்லாரும் எங்கெங்க இருந்தெல்லாம் வந்தாங்க. கர்நாடகா, டெல்லி, சென்னை இதுன்னு சொல்லிட்டு எல்லா ஊர்ல இருந்து, ஹைதராபாத்ல இருந்து எல்லா இதுல இருந்து வருவாங்க. வந்துட்டு அங்க வந்து ஆஹ், போய் ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா பயங்கரமான ஒரு மாற்றங்கள் நடக்கும். ஏன்னா பயங்கர பவர் இருக்கும். லைவ் மியூசிக் போடுவாங்க. லைவா வந்து மியூசிக் நாங்கள் ப்ளே பண்ணுவாங்க. அங்க அதாவது வாசிப்பாங்க. அதே சமயத்துல வந்து அவ்வளோ ஒரு 10,000 பேர் உட்காந்து மெடிடேட் பண்ணும்போதுனா எப்படி இருக்கும் பாருங்க. அந்த பவரே வேற மாதிரி. நிறைய எனக்கு தனிப்பட்ட என்னோட வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான சில முடிவுகள் வந்து ஒரு மாஸ்டர்ஸ் வந்து கைட் பண்ண ஒரு விஷயம் நடந்தது எனக்கு. இன்ஃபேக்ட் நான் அதை எதிர்பார்க்கல. ஒரு திடீர்னு நான் வந்து அந்த மெடிடேஷனை முடிச்சுட்டு நான் வெளியில வரேன். ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அந்த நோட்டீஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னவோ ஏதோ வாங்கி வச்சுக்கினேன். வாங்கி வச்சு நம்மான்னு போய் வந்துட்டே இருந்தேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு அந்த லைன், அந்த நோட்டீஸ்ல ஒரே ஒரு லைன் தான் படித்தேன். விட்டு கொடுத்தால் சுதந்திரம் அடைவீர்கள். திஸ் இஸ் த லைன். அந்த முதல் வார லைன். அது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு மாஸ்டரோட கைடன்ஸ். அதுக்கப்புறம் தான் நான் ரிலீஸ் பண்ணேன். அது பண்ணேன் ஆட்டோமேட்டிக் நடக்க ஆரம்பிச்சு. ஸோ இது எனக்கு தனிப்பட்ட அனுபவம். இதே மாதிரி உங்களை எதிர்பார்க்கும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும். ஆனால் நிச்சயம் பல மடங்கு இருக்கும். இங்கே நடக்கிறதா இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் தியான யக்னம் நடக்குதோ அங்கே கொடுக்குற சாப்பாடை வந்து சாப்பிடுங்க. ஏன்னா அந்த சாப்பாடு வந்து வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தியானம் பண்ணிட்டு சாத்வீகமாக பண்ற ஒரு உணவு அது. அங்க மெடிடேஷன் பண்ணிட்டு அவங்க வந்து சமைப்பாங்க. அதை பண்ணிட்டு அங்க இருக்கிற வாலண்டியர்ஸ் இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த 3 4 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சேஞ்ச் இருக்கும். பெரும்பாலும் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மனசுல என்ன நடக்குதோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ எல் என்ன மைண்டில் இருக்குதோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக இது வேணும் அப்படின்னா அவங்க போவாங்க, பேசுவாங்க, இது பண்ணுவாங்க, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். நம்ம இந்த வெற்றிடத்துக்கு போற நேரம் தான், அங்கதான் நம்ம அந்த விஸ்வ சக்திங்கிறது இருக்கு. இந்த விஸ்வ சக்தி இருக்குங்கிறது நம்ம அங்க அந்த தியானத்து வழியா அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம போறோம். நம்ம மூளையில இருக்கிற அந்த அலைகள் பிரெயின் வேவ்ஸ்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதாவது நம்ம நார்மலா பீட்டா ஸ்டேட்ல இருப்போம். அதுல இருந்து நம்ம அல்பா ஸ்டேட்டுக்கு வந்து தீட்டா ஸ்டேட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரெயின் அலைகள் குறையும் போது நம்ம இந்த வெற்றிடத்துக்கு போகும்போது நம்மளால அந்த ஆற்றல் சக்தியோட கனெக்ட் பண்ண முடியுது. யதார்த்தமான வாழ்க்கையில இருக்கும்போது நம்ம வந்து ஹை ஃப்ரீக்வன்சில இருப்போம். நம்ம மனசு எங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளால கனெக்டே பண்ண முடியாது. நம்ம தியானம் பண்ணும்போது மட்டும்தான், அந்த வெற்றிடத்துக்கு போகும்போது மட்டும்தான் நம்ம அந்த ஆற்றல் சக்தியோட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஆற்றல் சக்தியோட கனெக்ட் பண்ணாதானே நம்மளால இப்ப நம்ம கூட கனெக்ட் ஆகி நமக்கு யாரோ கைட் பண்றாங்கிறது ஃபீல் பண்ண முடியும். அந்த ரேடியோல வந்து நம்ம பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி வச்சாதான் அந்த பாட்டு கேட்கும். இந்த டிவி சேனல் ஒன்று பார்க்குறோம், வேறு வேறு சேனல்ஸ் இருக்கு. ஸோ அந்த சேனல்ல வந்து நம்ம கரெக்டா அந்த ஃப்ரீக்வன்சியில் செட் பண்ணாதான் அந்த படம் நமக்கு தெளிவாக தெரியும். அது வரைக்கும் நமக்கு தெரியாது. அதே மாதிரிதான் இந்த வெற்றிடத்துக்கு போகும்போது தான் நமக்கு வாழ்க்கையில என்ன தேவை,
நமக்கு என்ன டெசிஷன் எடுக்கணும் இப்படிங்கிற தெளிவெல்லாம் அங்கதான் வரும். அங்கதான் நமக்கு டைரக்டா வாழ்க்கையில நமக்கு தியானம் ஹெல்ப் பண்ணுது. அந்த வெற்றிடத்தோட கனெக்ட் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுது. மூடும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனா நம்ம ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகும்போதுதான் நம்ம அந்த காமா ஸ்டேட், டெல்டா ஸ்டேட்னு சொல்லி குறைஞ்சு போவோம் அப்படின்னு. ஸோ அப்போ போகும்போது நம்ம டீப் ஸ்டேட் ஆஃப் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் இந்த தியானம் போகும்போது முதல்ல லைட்டா இருக்கும். அப்புறம் போக 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 ஆழ்ந்த தியானத்துக்கு போகும்போது நம்ம அந்த காஸ்மிக் ஃபோர்ஸோட கனெக்ட் ஆயிடுவோம். கனெக்ட் ஆன உடனே நமக்கு கைடன்ஸ் எல்லாம் வர நம்ம தனியா இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் விட்டு போய் நம்ம கூட யாரோ இருக்காங்க, வி ஆர் கனெக்டட் வித் பீப்புள், அதர் சோல்ஸ் இந்த அர்த் அப்படிங்கிற அந்த அந்த செப்பரேஷன் மனப்பான்மை போய் தனிமையா நம்ம இருக்கங்களுக்கு போய் நம்ம எல்லாரும் ஒண்ணுங்கிற இதெல்லாம் ஃபீலிங் வரும்போது நம்ம எனர்ஜி லெவல்ஸ் எல்லாமே மாறி போயிடும். நம்மளுடைய பேசிக்கா நம்ம எப்படி இந்த உலகத்தை பாக்குறோங்கிறது எல்லாமே மாறிடும். இந்த போட்டி மனப்பான்மை, அவனை விட நான் நல்லா செய்யணும் அப்படிங்கிற போட்டி மனப்பான்மை போய் இந்த மாதிரி அந்த அபண்டன்ஸ், நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், நம்ம ஒண்ணு நல்லா செஞ்சா மற்றவங்களையும் பாதிக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த மனப்பான்மையெல்லாம் நமக்கு வந்துடும். லீனியர் திங்கிங்கிறது மாதிரி எக்ஸ்பான்சிவ் திங்கிங், நம்ம நம்ம இப்படி செஞ்சா நமக்கு இப்படி நடக்கும், இப்படி செஞ்சா இப்படி நடக்கும் அப்படின்னு நேரா பாக்குறத விட ரொம்ப பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய திறமையெல்லாம் வந்துடும். இந்த வெற்றிடத்துல போய் அந்த காஸ்மிக் எனர்ஜியோட நம்ம கனெக்ட் பண்ணும்போது பிரம்மாண்டமா திங்க் பண்றது, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் எல்லாம் நமக்கு வந்துடும். ஸோ இவ்வளவு நன்மைகள் இருக்கு நமக்கு வாழ்க்கையில when we connect with the emptiness.